வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மெஷின் லேர்னிங்கில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம டேட்டாவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏஜ், இன்கம், ஸ்பெண்டிங் கோர். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத சொல்கிறது தான் கோவேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ கோவேரியன்ஸ் பேசிக்காக என்ன பண்ணுன்னா ரெண்டு வேரியபிள்ஸ், அதாவது ரெண்டு ஃபீச்சர்ஸை டுகெதர் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கோவேரியன்ஸ். ஸோ இப்போ ரெண்டுமே மூவ் ஆகுது அப்படின்னா, அதாவது ரெண்டு ஃபீச்சர்ஸுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அத பாசிட்டிவ் கோவேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இத தான் பிரின்சிபல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்னு டிக்ரீஸ் ஆனுச்சுன்னா, அத நெகட்டிவ் கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 ஃபீச்சர்ஸ்க்குள்ள எந்த ரிலேஷனுமே இல்ல அப்படின்னா, அத 0 கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிசிஏ பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். இங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது, எந்த டைரக்ஷனில் வேரி ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஸோ ஐகன் வெக்டர்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணும், அதாவது மேக்ஸிமம் வேரியன்ஸை கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது அந்த டேட்டாவில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை மெஷர் பண்ணுற ஒரு மேப் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் இல்லாமல் பிசிஏ வந்து பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது நமக்கு டேட்டாவில் இருக்க ஹிடன் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிசிஏ வந்து நியூ டைரக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்